தர்மேந்திர பிரதான் அடுத்த பாஜகவினுடைய தலைவராக வருவதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. தர்மேந்திர பிரதான் கண்டிப்பாக ஒரு போட்டியில் இருக்கிறார். அகில இந்திய அளவில் அவருக்கு உற்சாகம் இருக்கிறது. பிரமோத் மகாஜன் என்று சொல்லக்கூடிய அடல் பிகாரி வாஜ்பாய் சமயத்தில் இருந்தவர் மாதிரியே தர்மேந்திர பிரதான் அருண்ஜேட்லி மூலமாகத்தான் தயாரிக்கப்பட்டவர். பிரமோத் மகாஜன் மூலமாக வர அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அரசாங்கத்திலும் அவருடைய தந்தை மந்திரியாக இருந்தார். ஆக மொத்தம் அவர் ஒரு RSS குடும்பத்தை சேர்ந்தவர். தர்மேந்திர பிரதான் அடுத்த பாஜக தலைவராக கூடும் என்பதனால் தான் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் ஒன்றாக ஒரே களத்தில் நாங்கள் பார்க்க முடியும். கோயம்புத்தூர், திருப்பூரில் ஒடிசா பாஷையில், ஒடியா பாஷையில் போஸ்டர் ஒட்டி அவரை வரவேற்றிருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதானுக்கு எதிர்ப்பு என்பது கிடையாது. இருப்பினும் நல்ல குஷியாக இருக்கிறார். அங்கு வரக்கூடிய இடங்களில் குறிப்பாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, டெக்ஸ்டைல்ஸ், இந்த இரண்டை பற்றியும் பல ரூபங்களில் இப்ப பாருங்க, திருப்பூர்ல போய் அவங்க ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கோயம்புத்தூர், திருப்பூர் இருப்பதனால் அங்கு பிரயாணம் செய்த தர்மேந்திர பிரதான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு குறிப்பு எழுதி கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் மத மாற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன என்று தான் கேள்விப்படுவதாக. இந்துக்கள் கிறிஸ்துவர்களாகவும் இந்துக்கள் முஸ்லிம்களாகவும் மாற்றப்படுகிறார்கள் என்று. தர்மேந்திர பிரதானுடைய விசிட் சென்னைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது.